சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போது ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரியதொரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நாம் ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் வந்துட்டு சனி பகவானாலே பயப்படுவாங்க. சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்டம் நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு ரிஷப ராசியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். சனி பகவானுடைய வக்ரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் வந்துட்டு தன்னுடைய பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சக ராசியில் பதிக்கிறாரு. அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ராசியில் பார்க்குறாரு. மேஷம் விருச்சகம் 2த்தையும் பார்க்குறாரு. சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியையும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேஷம், சிம்மம், விருச்சகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போது இந்த வக்ர காலகட்டத்தில் அவருடைய பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது ஒரு 4.5 மாதமோ ஒரு ஜாக்பேட் அப்படின்னே சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. எங்கள் ஜோசியரை நல்லா இருக்கும், நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஒன்றும் வாழ்க்கையில் ஒரு புற மாதிரி தெரியலை, ஒரே கடனாக இருக்குது, ஒரு 10 ரூபா கடன் அடைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. ஆனால் அது எல்லாமே தலைகீழ் மாற்றமாக இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் ராகு கேதுக்கள் சரியில்லை. அதனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்குது. குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார், ஆனால் ராகு கேது நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்படி சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் ராகு கேதுக்கெல்லாம் அடித்து துரத்தி விட்டுடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களே உங்களுக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருக்கார். ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ராகு வந்துட்டு விஷப்பாம்பு. 7வது வீட்டில் இருந்தால் என்ன பண்ணும்? கொத்திக்கிட்டே இருக்கும். அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரம் சப்தமம் அப்படின்னா மனைவி கணவனை குறிக்கக்கூடியது. தொழில் கூட்டாளிகள் நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் 7. இதில் போயிட்டு இப்போ ராகு உட்கார்ந்துருக்கு விஷப்பாம்பு. ஸோ புருஷன் பொண்டாட்டியவே பிரித்து விட்ரும். கொஞ்சம் சுயஜாதகம் வலுவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் திடீர்னு ஒரு சண்டை வந்துட்டு அடித்தடியாகி மனசாபமாகி பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு நம்ம 4 பேர் ஒரு பஞ்சாயத்து பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் சண்டை போட்டு போயிட்டு இப்படி ஒரு தற்காலிக ஒரு பிரிவு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதாவது வாழக்கூடிய இடமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு திருமணமாகாத ஒரு சன்னியாசிகள் வாழக்கூடிய ஒரு இடம் மாதிரி தான் இருக்கும். வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு துணி குப்பகுளமாக தான் இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய இடம். அதாவது இந்த பேச்சுலர் ரூம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எப்படி எல்லாரும் ஒரு அழுக்கு முட்டை துணியாக போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு தருத்ததியத்தை கொடுத்துரும். அது இனிமேல் இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போது சனி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா ரொம்ப நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இப்போ சனி எத்தனாவது வீட்டில் வக்ரம் அடைகிறாரு? சனி இருக்கிற இடம் நல்ல இடமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கார். இங்கே சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அவருடைய பார்வையை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம், கடன், நோய், பகை, எதிரி, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி இருக்கார். அப்போது கடனை அப்படிங்கிறத அடைச்சி போடலாம். எவ்வளோ கடன் நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அதில் ஒரு பகுதி அப்படியே மலையை டக்குன்னு உளிய வச்சு உடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கடனையும் இங்கே அடைச்சி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 4.5 மாதம். நான் எழுதி கூட தரேன். இந்த 4.5 மாதத்துக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் அப்படிங்கிறது இருக்காது. அவங்க தகுதிக்கு, அதாவது 10,000 50,000 1 லட்சம் 10 லட்சம் லோனு போட்டேன், கந்து வட்டிலாம் வாங்கினேன், குழுவில் லோனு போட்டேன், நகை அடகு வச்சேன், நட்டு அடகு வச்சேன், நிலம் ஒன்று விற்று போட்டேன், இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் இருந்தது இல்லைங்களா, அது எல்லாமே இப்போ சரியாயிடும். அந்த மாதிரி கடந்த ஒரு காலகட்டத்தில் இழந்த பொருள் எல்லாத்தையுமே மீட்டுருவீங்க. ஒரு நகையை ஒன்று கொண்டு வச்சோம், முக்க முடியலை, ஒரு இடத்த ஒன்று பூர்வீக சொத்தை ஒன்று விற்று போட்டேன், திரும்ப வாங்க முடியலை, இப்படி இழந்த பொருள் எல்லாமே திரும்பி மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பொருள், ஒரு விலை உயர்ந்த பொருள் காணாமல் போயிருந்தது, வீட்டில் திருட்டு போயிருந்தது, களவு போயிருந்தது அப்படின்னா அது இப்போ திரும்ப கிடச்சிரும்.
ஏதோ ஒரு ரூபத்தில் அது உங்கள்கிட்ட சிக்கிடும். ஒரு வண்டி வாகனம் வச்சுருந்தேன், ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னவங்க கூட இப்போ போலீஸில் மாட்டி அந்த வண்டி நம்மளை தேடி வந்துடும் இந்த 4.5 மாதத்துக்குள்ளே. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானால் கிடைக்க போகுது. அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வியாதி, ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிரும். அடிச்சு போட்ட மாதிரி படுத்து கிடந்தவங்க காலைல எந்திரிச்சோன்னா அட போடா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், ஒரு முக்கியமான வேலை இருக்குது எந்திரிச்சாலுமே சரி விடு அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பலில் கிடந்தவங்க எல்லாமே இதுக்கு மேலே சுறுசுறுப்பாதீங்க. அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போனவங்களுக்கு ஒரு மாற்று மருத்துவத்தால் குணமடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் இது. இப்போது எதிராளிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சனி 6ல் இப்போ வக்கரம் ஆகிறார் இல்லைங்களா, அவரும் தானாகவே வந்து அழிஞ்சு போவான். நம்மளை எதுக்குன்னு நினைக்கிறவனுக்கு இதுக்கு மேலே எதிர்காலம் அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம போயிட்டு அவங்கள வெனக்கட்டு வேணா நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தலாம் வேண்டியதில்லை. அவன் தானாக ஓடி போயிடுவான். ஒரு இடத்துல வேலை செய்வோம், ஒருத்தன் நம்மளை போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான், இல்லாட்டி நம்ம வேலையை காலி பண்ணணுன்னே ஒருத்தன் இருப்பான். மேலே உள்ள அதிகாரிங்க நம்மளை துரத்தி விடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அது பாட்டுக்கு அந்த அதிகாரி அப்படியே மாற்றமாகி வேலை இடத்துக்கு போயிடுவார். நம்மளை வேலையை விட்டு காலி பண்ணணும்னு நினச்சா வேலையை விட்டு காலி ஆயிடுவான். இதெல்லாம் தானாகவே நடக்கும். ஏன்னா சனி பகவானோட அந்த அமைப்பு அப்படிங்கிறது எதிராளிகளை பந்தாடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கள். இதே காலகட்டத்தில் குரு பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கப்படுது. குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடுனவனுக்கு 9 குருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாகன யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓடுனவனுக்கு 9 குரு. அந்த மாதிரி வாகனம் சம்மந்தமான ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி. ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், ஒரு லாரி ஓட்டுறேன், ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி வச்சுருக்கேன், இல்லை வாகன உறுதி பாகம் வச்சுருக்கேன், இல்லை ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கேன், ஒரு எந்திரத்தை நம்பி ஒரு இரும்பை நம்பி வாகனத்தை நம்பி பிழைக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு. அந்த மாதிரி 9ஆம் இடத்துல ஒரு தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குரு உட்கார்ந்துருக்காருனா தந்தையாருடைய சொத்து நம்ம கைக்கு வரப்போகுது. பூர்வீக சொத்து இருக்குது, அதை பாகம் பிரிச்சுக்க முடியாமல் இருந்தது, இல்லை ஒரு பங்காளி ஒருத்தவங்க கேஸு போட்டான், அதில் போய்ட்டு சிக்கிட்டதுனால பாகம் பிரிக்க முடியலை, அப்படி கிடந்தது எல்லாமே இதுக்கு மேலே அவங்க கைக்கு வந்துடும். சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். அண்ணன் நல்லபடியாக பிரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு குத்தம் குறை இல்லாமல் உங்களுக்கு சேர வேண்டிய பாகம் அப்படிங்கிறதும் கைக்கு வந்துடும். ஏதோ அதை வச்சு ஒரு 10 ரூபா ஒரு வாடகைக்கு விட்டோ, இல்லை ஒரு அதை வச்சு லோனுக்குன்னு போட்டோ, அதை கொஞ்சம் விற்று விட்டோ அடுத்தடுத்து பொழப்ப இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதோட குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்குள்ளே விழுகும்போது ராசிக்குள்ளே உள்ள கேது புனிதப்பட்டு போகிறாரு. இந்த விஷமற்ற பாம்பு கேது ராசிக்குள்ளேயே உட்காந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான். அம்மா பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நம்ம கிடைக்கிற மாதிரி வந்துட்டு தான் தட்டிட்டு போவோம். அது கிடைக்கலனாலும் விட்டுட்டு அடுத்தது ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஆனால் கிடைக்கிற மாதிரியே வந்துட்டு கடைசி நேரத்தில் நம்ம விட்டு கை நழுவி போச்சு அப்படின்றது எல்லாமே இதுக்கு மேலே சரியாயிரும். ஒரு கல்யாணம் பார்க்குறேன் வரம் பார்க்குறேன் அப்படின்னா போகிற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அமைகிற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தட்டிட்டு போயிடும். அப்படி இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி திருமணம் நடக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 3ஆவது வீட்டில் விழுகுது, ராசிக்கு 5ஆவது வீட்டில் விழுகுது. 3ல் குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா 3ஆவது இடத்த சனியும் பார்க்குறாரு, அதே நம்ம மறந்துடக்கூடாது. 3ஆவது இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம். சனி அதை பார்த்து அண்ணதம்பிக்குள்ளே சண்டை சச்சரவு கொடுப்பாரு. ஆனால் குருவும் அதை பார்த்துடுறாரு. அப்படிங்கிறதுனால சண்டை சச்சரவு பெருசாக போகாது. சும்மா 2 வாரத்தை கத்திக்கிட்டோ சரி இப்போ அண்ணன் தானே கத்துனாரு, சரி நம்ம தம்பி தானே, நம்மளை விட்டு சின்ன பையன் தானே, நம்ம எச்சு பால் குடிச்சு வளர்ந்தவன் தானே அப்படி சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் போயிடுவீங்க. பெரிய அளவில் அது ஒரு விசுவரூபத்துக்கு போகாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி புத்திரஸ்தானத்தில் குரு பார்வை இருந்தது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டேன், எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், புத்திர பாக்கியம் இல்லை. போகிற இடத்துலலாம் ஒரு நல்லது கெட்டதுக்கு போனால் கூட சொந்த பந்தத்தெல்லாம் கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி நின்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாதிரி சொந்த தொழில் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் 7ஆவது இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. ராகு வந்துட்டு சின்ன சின்ன குடைச்சலை கொடுப்பாரு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படிங்கிறதான் கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் வந்துட்டு 6ஆம் இடத்துல பலமாக இருக்கார். அப்படிங்கிறதுனால பெரிய இழப்பு அப்படிங்கிறது வராது. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு தான் இழப்பே தவிர நமக்கு கிடையாது. நம்ம ஜெயிச்சுட்டு கம்பீரமாக தான் நிற்போம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் பண்ணணும். சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால இந்த ராகுவுக்கு பரிகாரமாக திருநாகேஸ்வரத்துக்கும் கேதுவுக்கு பரிகாரமாக கீழே பெரும்பள்ளத்துக்கும் அப்படி முடியாதவங்க ஒரே இடமா போகணும் அப்படின்னா காளகஸ்திக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏழைப்பாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க.
அந்த மாதிரி குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத மாதத்தில் ஒரு தடவை செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். எந்தது ஒரு குற்றம் குறையும் கிடையாது. முடிஞ்சால் இந்த 4.5 மாதத்துக்குள்ளே இடையில ஒரு தடவை போயிட்டு பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு கற்பக விநாயகரை வணங்கிட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே சிறப்பாக